வெல்கம் டு விஷால் ரிவ்யூ. பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் வீக் வந்துருச்சு. ஸோ ஃபினாலில் 6 கண்டஸ்டன்ட் வந்துட்டாங்க. வீக்கெண்ட் எபிசோடு நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம எதிர்பாருங்க நிறைய பேர் சொன்னாலும் எதிர்பார்த்த விஷயம் தான் நடந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து மாயாவுக்காக வந்து விசித்ரா பலியாடாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயினே நடத்திட்டு இருக்காங்க வனிதா. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீக்கெண்ட் எபிசோட்ல மிஸ்டர் ஹோஸ்ட் பண்ணது கரெக்டா? ஏன்னா வந்து மாயா வந்து தன்னை ஒரு ஃபைனலிஸ்டா வந்து டே 1லே வந்து அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க வாயாலே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாயாவை ஹேண்டில் பண்ணும்போதும் ஹோஸ்டுக்கு வந்து ஒரு இனம் பிரியாத ஒரு அன்பும் ஒரு பாசமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் முகத்துல தெரியுது, பார்க்க முடியுது அதை நான். ஏன்னா ஆடியன்ஸ்லோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது மக்கள் ஓட்டு போறதெல்லாம் இவனுங்க மதிக்கிறதே இல்லையாட்டுக்கு, கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. நீங்க என்ன வேணா ஓட்டு போடுங்க, நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டைட்டில் வின்னரை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்க 105 நாள் ஒரு ஷோவை நடத்தி அந்த ஷோவில் மக்களை பார்க்க வச்சு எங்க டைம் வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு ப்ரெஷர் ஏற்றி எங்களுக்கு பிபி ஏற்றி அதுல என்ன உங்களுக்கு கிடைக்குது? அப்ப நீங்க ஆல்ரெடி டைட்டில் முடிவு பண்ணிட்டு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நீங்க. அப்புறம் எதுக்கு சீசன் 7 ஒன்று ஆரம்பிச்சு அதுல 25 பேர்த்த கூப்பிட்டு வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு நாங்க பார்த்து 108 நாள் பார்த்து எதிர்பாருங்கள் யாருக்குன்னா மக்களுக்கு மட்டும்தான். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க ஓட்டு போற விஷயம் நடக்காது. ஓட்டு போறதுக்கு இவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க சேனல் தரப்புல, அது மட்டும் தான் நடக்கும். என்னன்னா விசித்ரா எலிமினேஷன் ஆனது யாராலுமே ஏத்துக்க முடியல. டோட்டலி அன்ஃபேர் எவிக்ஷன். ஏன்னா கம்பேர் பண்ணும் பொழுது விஜய் வர்மா மாயாவெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது விசித்ராவுக்கு ஓட் பேங்க் அதிகமாவே இருக்கு. இது நம்ம வந்து போன வாரங்கள்ல பார்த்திருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா யாருக்கு வந்து ஒரு வீக்ல வந்து அர்ச்சனாவையோ இல்ல தினேஷ் இந்த மாதிரி கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்களோ அவங்கள வந்து மாயாவுடைய சேவுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நிக்சன் அப்படிதான் ஆனாரு, ஐஷு அப்படிதான் ஆனாங்க. அதே மாதிரி இவங்க வந்து நமக்கு வந்து மாயாவுக்காக நிறைய பேர்த்த வந்து இவங்க வந்து ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்திக்கிறாங்க. முக்கியமா கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ரோல் இங்க இருக்கு. அவர் ஒரு மீண்டும் மீண்டும் பிக் பாஸ் 7ல ஹோஸ்ட் பண்ற அந்த ஹோஸ்ட் வந்து ஒரு தற்கூரி அப்படிங்கிறத 100க்கு 200% வந்து அவர் வந்து முடிவு பண்ணி அதை வந்து கரெக்டா வச்சுக்கிட்டு, ஏன்னா சேனல் தரப்புலேயே எடுத்து மாயாவை வெயிட் பண்ணுங்கன்னு கொடுத்தா கூட அதை வாங்கி அவர் அழிச்சிட்டு அந்த இடத்துல வேற பேர் மாயாங்கிற பேர் அழிச்சிட்டு வேற பேர் எழுதுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மண்டைக்குள்ள ஃபுல்லா மாயா மாயா மாயான்னு இருக்கு. அது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு கேவலமான அதாவது ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு கார்பரேட் ஷோவிலேயே உங்களால மக்கள் உண்மையா ஓட்டு போறத உங்களால வந்து சொல்ல முடியலன்னா நீங்களாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்களாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மக்கள் போற ஓட்டு நீங்க எப்படி உண்மையா இருப்பீங்க? நீங்க அன்ஃபிட், டோட்டலி அன்ஃபிட். நீங்க எல்லாத்துக்குமே அன்ஃபிட். நீங்க ஃபிட்டா இருக்கிற ஒரே இடம் சினிமா மட்டும்தான். தயவு செஞ்சு அங்க போய் நடிச்சு தயாரிச்சு டைரக்ட் பண்ணி பணம் சம்பாரிச்சு உருப்படியா இருங்க. இங்க வந்து எங்களுடைய இதெல்லாம் திராணி தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு உங்களுடைய போக்கு எல்லாமே. விஜய் வர்மா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்னன்னா சேனல் தரப்புல இருந்து அனுப்பப்பட்ட மாயாவுடைய அபிஷியல் பிஆர்ஓ விஜய் வர்மா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இங்க எல்லாரும் ஒரு ஃப்ரேம் பண்றாங்க, மாயா வந்து ஒரு குட் என்டர்டைனர் த ஹவுஸ், நான் மாயாவுக்கு ஃபேனா இருந்திருப்பேன்னு. வெளியில வந்து பார்த்தா காரி துப்பிட்டு இருக்கானுங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காரி துப்பிட்டு இருக்கானுங்க மாயாவை. இதுல ஃபேன்ஸ் வரை கிரியேட் பண்றாங்களே, இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இவங்க எல்லாம். நீங்க பண்ற எச்சத்தனமான வேலைக்கெல்லாம் ஃபேன்ஸ் ஆகலாங்கன்னா அவங்க எவ்வளவு எச்சத்தனமா இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இது வந்து டோட்டலா வந்து ஒருத்தவங்க வந்து பர்சனலா அட்டாக் பண்ணுங்க என்ன யாருக்குமே கிடையாது. அங்க நடந்த விஷயங்கள், அங்க நடத்தப்பட்ட விஷயங்கள், மாயா வந்து எந்த அளவுக்கு வந்து அர்ச்சனாவை வந்து நீங்க தான் டைட்டில் வின்னர் சொல்லியே ஃபோக்கஸ் ஃபுல் அவங்க பக்கம் திருப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்ச்சனாவுக்கே தெரியல. இது அர்ச்சனாவுக்கே பெரிய ஆபத்தா முடியும். அடுத்த பலியாடு மாயாவுக்கு அர்ச்சனா தான். ஸோ அர்ச்சனாவை பலியாடாக்கி மாயா டைட்டில் வின்னர் ஆக்க தான் போறாங்க. இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். இன்னொரு விஷயம், பிரதீப்புக்கு எதிரான கேம்பெயின் ஒன்று வெளியே நடந்துருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. வனிதா மற்றும் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிக்சன், ஜோவிகா, சரவண விக்ரம், அக்ஷயா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து கமிங் வீக்ல வந்து கொடுக்க போற இன்டர்வியூஸ்ல பிரதீப்பை பத்தி நிறைய தப்பா சொல்லுங்க, யாரும் பிரதீப்பை மன்னிப்புக்காதீங்க, யாரும் பிரதீப் பத்தி அவன் நல்லவன் சொல்லாதீங்க, அவன் கெட்டவனே சொல்லுங்க. ஏன் அப்படின்னா உங்க பேர் எல்லாம் வெளியில கெட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மூடி மறைக்கணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் மாதிரி ஒன்று ரன் பண்ணி ஒரு கோச்சிங் சென்டர் நடத்தி அப்கமிங் வீக்ல பிரதீப் ஆண்டனியை வந்து ஒரு ஸ்டாம்பிங் பண்ணணும், அவன் கெட்டவனா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க. இதுக்கு மாயாவும் ஒரு உடந்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, பிரதீப் ஆண்டனி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி அந்த கொஸ்டின் என்னன்னா காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க பண்ண விஷயங்கள், நீங்க பண்ண எச்சத்தனமான கீழ்த்தனமான விஷயங்களை மக்கள்
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பூர்ணிமா மாதிரி ஒரு ஆள்லாம் இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் சீர்கேடும் சரி, அது வந்து ஒரு மருந்தடிச்சு அழிக்கப்பட வேண்டிய ஒரு கொசு. அதுங்களாம் என்னன்னா ஒரு 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 மனுஷன் மேல ஃபேக்கான ஒரு அலிகேஷன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் பர்சனல் லைஃப்ல பிரதீப் நல்லவரோ கெட்டவரோ அது அவருக்கு தான் தெரியும். பட் இந்த ஷோல பார்க்கும் பொழுது விமன் சேஃப்டிக்காக ஒருத்தவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அந்த ரெட் கார்டுக்காக நியாயம் பிடிக்க அந்த நியாயம் சொல்றாங்களா, அந்த நியாயத்துக்கு கூட்டம் கூடுது இல்ல, ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம்லாம் நினைக்கும் போது இவங்கெல்லாம் என்னத்தை சாப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் மனுஷன் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு 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 தேர்ட் கிரேட் அந்த அண்டர் ஒரு ஒரு வேலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஈஸியா இது ஒரு சில ரிவ்யூவர்ஸ் கூட வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வந்து பிரதீப் ஆண்டனிய. ஏன்னா பிரதீப் ஆண்டனி 100 நாள் ஆகணும், 100 நாள் முடிஞ்சது, 100 நாளுக்கு அப்புறம் அவருக்கு பேமெண்ட் வரணும், அதுக்கப்புறம் அவர் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி ஆகியும் பிரதீப் பேரை வந்து இவங்க இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வந்து வின் பண்றதுக்காக, யாரோ ஒருத்தவருடைய அந்த கேரக்டரை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே இங்க செயல்பட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு பொய்ய 10 டைம் சொன்னா அது உண்மையா மாறிடும்னு ஒரு தற்குறித்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதுல வனிதாக மிகப்பெரிய ரோல் பிளே பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யறதுக்கு தயவுசெய்து சொல்றேன், வேலையை விட்டு போய் ஏதாவது நல்ல வேலையை பார்த்து நல்ல சொல்றீங்களா, உடம்புலயா ஒட்டும். அப்படி இல்லாம இந்த பக்கம் வந்து கமலோட ஈகோ, அந்த ஈகோ இருக்குல்ல, அதாவது விஷ்ணுவை அட்டாக் பண்ணி பேச வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா விஷ்ணு வந்து மாயாவை அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது மட்டும் முகம் ஒரு மாதிரி இருக்கு, மாயா கிட்ட வந்த மட்டும் முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. இது வந்து ஷோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க. ஏன் எங்களுடைய திராணியை போட்டு வாங்குறீங்க? இது வந்து இந்த 105 நாளோட முடிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ 105 நாள் முடிஞ்சாலுமே இந்த வெளியே போய் இந்த பூர்ணிமா மாதிரி ஆட்கள்லாம் வந்து வெளியில கொண்டாடுறாங்க, என்னை வந்து கொடி கட்டி கொண்டாடுறாங்க, என்னை வந்து அவ்வளவு வரவேற்பு இருக்கு, இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டத்தை வச்சுட்டு இவங்க தன்னை வந்து ஒரு அன்னை தெரசாவும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாவும் நினைச்சுக்கிட்டு என்ன வேணா நம்ம பண்ணலாம், வெளியில மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்டுக்கெல்லாம் வந்து ஒரு செருப்படி கொடுக்குற என்ன காரியம்னா மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கீழ்த்தரமான வேலைகள்லாம் நீங்க வந்து காலம் பதில் சொல்லும், போக போக தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்னா நீங்க பண்ண விஷயத்த போக போக இல்லை, இன்னும் போக 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 கேவலமாக மாறும், ரொம்ப கீழ்த்தரமாக மாறும். இதை வந்து மறுக்கவே முடியாது. ஸோ கமல்ஹாசன் அவர்களும் சேனல் தரப்புலையும் ஃபைனலிஸ்ட்டை முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த ஃபைனலிஸ்ட்ல கண்டிப்பா மாயா இருக்கும்னு அவங்களுடைய குறிக்கோள். கண்டிப்பா டைட்டில் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நீங்க எதுக்கு 105 நாள் ஷோ வைக்கிறீங்க? வைக்காமலே இருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாத வேலை இது? இங்க போய் பேசிட்டு இருக்கணும், ஒருத்தனுக்கு உமன் கார்டை கொடுத்து ரெட் கார்டை கொடுத்து வெளியே அமைச்சு அவனை பொம்பளை பொறிக்குன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை வீணாக்கி ஒருத்தன் வாழ்க்கையை வீணாக்கி இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறது தெரியுமா? இந்த மாதிரி எச்சத்தனம் நம்ம நாட்டில் மட்டும் நடக்கும். இதுக்கு வந்து நம்ம எல்லாமே விதிவிலக்கு தான், ஒன்றும் பண்ண முடியாது. கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம்.